ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. இதுக்கு மேலே கொஞ்சம் வீடியோ வரும். கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது, அதுக்கு தான் வீடியோ போட முடியல. ஸோ ஹெல்த் இஷ்யூ. ஸோ இதுக்கு மேலே வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஓகேங்களா? இதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னாக்கா ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரீவியஸ் வீடியோலாம் இருக்கும். அதே மாதிரி நம்ம கிளாஸுக்கு ஜாயின் பண்ணோன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு உங்கள் பேர், உங்கள் ஊர் போட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தாக்கா சும்மா என்கொயரி பண்ணலான்ட்டெல்லாம் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னாக்கா ஸ்டோன் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டோன் செயின் ஸ்டிச் எப்படி பண்ணுவோன்னாக்கா, ஸோ உங்களுக்கு செயின் தெரியும் இல்லைங்களா? ஸ்டோன் செயின் எப்படி இருக்கும்னு தெரியும். ஸோ இந்த மாடலில் இருக்கும். ஸோ டைப் 1, டைப் 2, டைப் 3 நான் என்ன கட்ட போகிறேன்னா பால் செயினுக்கு இப்போ நான் 2 ஸ்டிச்சு சொல்லி தரேன் இல்லைங்களா? அதே மெத்தடில் கூட நீங்கள் பால் செயின் ஸ்டிச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் த்ரெட் எடுத்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு செயினை நீங்கள் செயின் போட்டுட்டு, அதே மாதிரி செயின் ஃபுல்லாகவே நீங்கள் செயின் தான் போடுறீங்க. செயின் போடுறீங்க, இங்கே செயின் போட்டு திரும்ப செயின் போடுறீங்க, அகெயின் செயின். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் டைப்பில் உங்களுக்கு செயின் வரும். ஓகேங்களா? நீங்கள் எந்த இடத்துல லாக் கொடுக்கல, எல்லா இடத்துலையும் நீங்கள் செயின் தான் போட்டுட்டு போகிறீங்க. ஓகேங்களா? அந்த செயினில் சென்டரில் கேப் இருக்குது இல்லைங்களா? அந்த இடத்துல நீங்கள் செயின் போடணும். ஓகே, ஸோ டைப் 1 ஆகிடுச்சு. டைப் 2 என்னன்னாக்கா, ஸோ இந்த இடத்துல த்ரெட் எடுத்து எப்போயுமே ஃபஸ்ட்டு இருக்கிற செயினை நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி இழுத்து நீங்கள் லாக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது சிங்கிளாக கூட நீங்கள் சிங்கிள் ஸ்டோனாக கூட ஸ்டிச் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி 2 ஸ்டோன் கேப்பில் உங்களுக்கு நீங்கள் ஸ்டோன் பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. செயின் போடுறீங்க, திரும்ப பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி செயின் போட்டு அப்படியே இழுத்து கீழே லாக், செயின் போடுறீங்க, பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி இழுத்து லாக். ஓகேங்களா? இது செகண்ட் மெத்தட். ஸோ பால் செயின், இது டைப் 3க்கு நான் பால் செயின் பண்ணுறேன். நீங்கள் ஆனால் இது டைப் 1, டைப் 2 இது கூட நீங்கள் பால் செயினுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பால் செயினில் போடுறதுக்குன்னா நீங்கள் ஸ்டோன் செயினில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலேருந்து நீங்கள் அப்படியே செயின் போட்டு நீங்கள் கண்டினியூஸாக லாக் இல்லாமல் இந்த டைப்பில் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ பால் செயின்லேயும் ஸ்டிச் பண்ணலாம், ஸ்டோன் செயின்லேயும் ஸ்டிச் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த தியரியில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாக்கா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸில் கேளுங்க. டெஃபினட்டாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துக்கிறேன்னாக்கா, ஷீவிங் த்ரெட் எடுத்துன்னு ஷீவிங் த்ரெட் எடுத்துகிட்டு ஸோ ஸ்டோன் செயின் சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? நம்ம கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுவோம், இல்லை அப்படியே ரோலோடு வச்சு கூட ஸ்டிச் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டோன் செயினை வச்சுட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நகரும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாகிடும். ஓகேங்களா? இந்த இடத்துலேருந்து த்ரெட் எடுக்கிறீங்க, எடுத்துட்டு ஷீவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன் நான். எடுத்து இந்த மாதிரி ஸ்டோன் டர்ன் கூட ஆகும். அப்போ அந்த ஃபிங்கர்லேருந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுங்க. ஓகே, பாருங்கள், எந்த இடத்துலையும் நம்ம லாக் கொடுக்கல, செயின் போடுறோம். நான் நிதானமாக காட்டிகிட்டு இருக்கேன். அகெயின் செயின், அந்த ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்டோனுக்கு எவ்வளோ செயின் வருதோ அப்படின்னாக்கா அந்த ஸ்டோனுக்கு எவ்வளோ அகலம் வருதோ அவ்வளோ மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்து நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? க்ளீனாக அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயுமே இழுக்காதீங்க. கரெக்டாக நீங்கள் என்ன லைன் மார்க் போட்டிருக்கீங்க அந்த லைனுக்கு நீங்கள் செயின் எடுத்துன்னு வந்துட்டு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? இதே மாதிரி கண்டினியூஸாக ஒரு செயினுக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. என்னோடய ஃப்ரீ கிளாஸுக்கு ஜாயின் பண்ணோன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸோட டீட்டெயில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை ப்ளவுஸ் ஆர்டரு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு போங்க. நீங்கள் என்ன மார்க் போட்டிருக்கீங்களோ அதிலே தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த மார்க் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் போட்டுங்க. எது ஒரு நம்ம ஸ்டிச் பண்ணணும், நம்ம மார்க் கரெக்டாக போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வாட்ஸ்அப் குரூப் கிளாஸ் தான். இதுக்கு ஒரு சின்னதாக அமௌண்ட் பே பண்ண வேண்டியிருக்கோம். கோர்ஸுக்கு ஏதோ ஒரு சார்ஜஸு கிடையாது. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான். நீங்கள் எங்ககிட்ட தான் படிக்கிறீங்கன்றதுக்கு ப்ரூஃப் மட்டும் தான் அது. ஓகேங்களா? ஸோ அதனால் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வெளிலே இருக்குது. ஸோ உங்களுக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த இடத்துல செயின் போட்டுட்டு
நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி விட்டுடலாம். அவுட்லைன் கொடுக்காத நீங்கள் இப்படியே கூட கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவுட்லைன் வந்து ஜெரி த்ரெட்டு இல்லை சில்க் த்ரெட் ஏதாச்சும் ஒன்றில் வந்து நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுத்துக்குங்க. ஓகே, நான் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து அவுட்லைன் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி ஜெரி ஆர் சில்க் த்ரெட்டில் நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஒர்க் பண்ண சொல்ல வந்துட்டு பீட்ஸில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து அவுட்லைன் எப்படி கொடுக்குறதுன்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ அவுட்லைன் கொடுக்குறதுனால ஒரு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இதில் வந்து நீங்கள் நிறைய ஷேப்ஸில் டிசைன்ஸில் ஒர்க் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த டிசைனே நம்ம வந்துட்டு பால் செயினுக்கு சேம் ஸ்டிச்சஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? பால் செயின் ஸ்டிச் பண்ணுறது கூட நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ க்ளூ போட்டு நம்ம ஒட்ட வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால, க்ளூ போடுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா நீடல் பஞ்ச் பண்ணி எடுக்க சொல்ல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்களாக்கா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் நல்லா இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரியில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ செயின் இப்படி போகும், எந்த பக்கம் போனாலும் சரி நம்ம அந்த லைனில் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து க்ளூ போட்டு ஒட்ட வச்சு அது ட்ரை ஆகிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு. ஸோ இதனால் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனால உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஒன் ஸ்டோனாகவும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நான் ஒரு ஸ்டோன் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள். சேம் இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி. இப்போ நான் 1 ஸ்டோன் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போது 2 ஸ்டோனில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றது காட்டுறேன். ஓகேங்களா? இப்போது இதில் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு ஸ்டோனில் ஸ்டிச் பண்ணுறது பட்டன் ஹோல் மாதிரியே பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 1 ஸ்டிச் பண்ண நான் அதே பாருங்கள். ஸோ 2 ஸ்டோனில் எப்படி ஸ்டிச் பண்ணுறன்றதை பார்த்துட்டு அதே மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாக்கா சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் கமெண்ட்ஸில் கேளுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸில் கேளுங்க. ஸோ எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. ஸோ என்னோடய ஃப்ரீ கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணணுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு மெட்டீரியல் வந்து ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கும். மெட்டீரியல்ஸ் வேணும்னாக்கா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டு ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு 2 டைம் ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்ணாட் வந்து கரெக்டாக போட்டுக்குங்க. ஓகே, போட்டுட்டு இது கூட நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து நிதானமாக தான் உங்களுக்கு ஸ்டோன் செயின்து சொல்லி கொடுத்துன்னு இருக்கேன். எதுக்குனாக்கா இப்போ உங்களுக்கு புரியணும் இல்லைங்களா, அதுக்கு. ஸோ நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு பார்த்தோம். ஸோ பால் செயின் வந்து சேம் மெத்தடு. நம்ம 2 டைப்பு நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அது 2 டைப்பும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டைப் கூட நீங்கள் வந்து ஸ்டோன் செயினில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பீடாக கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா 2 பீடாக கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தடில் கூட நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 பீடாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை சிங்கிள் பீடாகவும் ஸ்டிச் பண்ணலாம். நான் இந்த பக்கம் 2 பீடுக்கு ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச்சு இல்லை, இது நம்ம செயின் போட்டுட்ருக்கோம் பாருங்கள். இங்கே 2 பீடுக்கு செயின் போட்டுட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஸ்டோன் செயினை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோன் கிளாஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? நம்ம எந்த ஒரு வேலை கற்றுக்கிறதா இருந்தாலும் நம்ம வந்து ப்ராப்பராக கற்றுக்கணும். நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹோம்ஒர்க் பார்க்கலாம். உங்களுக்கு ஆரியிலேயே நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, திரும்ப வந்துட்டு என்கொயரி பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஃபோன் பண்ணாதீங்க. நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுக்கிறீங்களா, அதுக்கப்புறம் எதுக்கு உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, எனக்கும் டைம் வேஸ்ட்டு. ஓகே, நம்ம வந்து டைப் 1, டைப் 2, டைப் 3
ஸ்டோன் செயின் பார்த்துட்டோம். இப்போ வந்து அதுக்கு ஹோம்ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஓகே, லோ டெஸ்ட். இந்த லோ டெஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவுட்லைன் ஃபுல்லாக ஸ்டோன் செயின் கொடுத்துக்குங்க. ஓகே, ஃபுல்லாகவே அவுட்லைனு ஸ்டோன் செயின் கொடுத்துக்கணும். ஓகே, கொடுத்துட்டு உள்ளே வந்து நீங்கள் ஃபில்லிங்க்கு என்ன கொடுக்குறீங்கனாக்கா லீஃப் ஃபில்லிங் கொடுத்துடலாம், இல்லைன்னா ஃப்ளாட் லோட் கொடுக்கலாம். ஓகேங்களா, இது 2 கொடுத்துட்டு ஃபினிஷிங் பண்ணுங்கள். ஓகே, ஸோ செகண்ட் ஹோம்ஒர்க்கு ஃப்ளாட் லோடு தான். ஓகேங்களா, சுற்றி நீங்கள் ஸ்டோன் செயின் கொடுத்துங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃப்ளாட் லோடு வந்துட்டு ஃபில்லிங்காக கொடுங்க. ஓகேங்களா, இது பால் செயினுக்கான ஹோம்ஒர்க்கு. நீங்கள் பால் செயின் க்ளூ போட்டு ஒட்டைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைனாக்கா ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்கு பண்ணிட்டு அவுட்லைன் பால் செயின் கொடுத்துட்டு உள்ளே வந்து பேட்டர்ன் ஸ்டிச்சு டைப் 2 கொடுத்துடுங்க. ஓகே, அகெயின் இந்த ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் பால் செயின் கொடுத்துட்டு ஃபில்லிங்க்கு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுத்துடுங்க. ஸோ இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாக்கா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் டெஃபினட்டாக சொல்லி கொடுக்குறேன். என்னோடய ஃப்ரீ கிளாஸுக்கு ஜாயின் பண்ணணுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் பேர் உங்கள் ஊர் போட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து கிளாஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸில் சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார்